ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2024 இருக்கு இல்லையா, அதோடைய ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ அந்த 13 days உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ குழப்பத்துக்கு நீங்கள் இது இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அசைனிங் ரேண்டம் நம்பர்ஸ் வந்துட்டு 12/6 அன்னைக்கே வந்துட்டு வரப்போகுது. சரிங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமேட்டு தான் ரேங்க் லிஸ்ட் வருது. ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10/7/2024 அன்னைக்கு வருது. சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 daysல இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் 7.5 ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம டிஎன்இஏ 2023 ஷெடியூலை பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ அது சேம் தான் இருக்கும். ஸோ 30யோட வந்துட்டு முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தான் 7.5 ரிசர்வேஷனுடைய கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து கவுன்சிலிங்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுடைய கவுன்சிலிங் வந்து 2 நாள் மட்டும்தான் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஜென்ரலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 days 24, 25, 26. சரிங்களா? ஸோ இந்த நாட்கள் மட்டும்தான் வந்துட்டு இதில் நடக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிஎன்இஏ 2023 பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் ஜென்ரல் அல்லது 7.5 ரிசர்வேஷன் அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 177. சரிங்களா? ஸோ இதில் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22,761 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் 1074 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 176.9 142 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஜென்ரலில் ஒரு 64,288 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7.5 ரிசர்வேஷனில் 7,512 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அக்கார்டிங் டு ரவுண்ட் 1 காட்டிலும் ரவுண்ட் 2 வந்துட்டு அதிகமாக இருக்கும். அண்ட் ரவுண்ட் 2 அதிலும் ரவுண்ட் 3 அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 41.86 77.5 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு க்ளோசிங் கட் ஆஃப். சரிங்களா? 77.5 அப்படின்றது க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 89,695 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்டு 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 19,280 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 பேர் 1,50,000 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 89 இங்கே 64 + 22. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1,50,000 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிஎன்இஏ 2024 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1க்கு வந்துட்டு 200 to 175. ஒய் பிகாஸ் நம்ம ஒரு 2 பாயிண்ட் தான் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்காக. அண்டு ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 174.99 143 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அல்லது 142. சரிங்களா? இதுதான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 143 ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 143 77.5 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டிஎன்இஏ 2024 கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கட் ஆஃப் நான் எல்லா வீடியோஸும் அப்கமிங்கில் அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் அப்கமிங்கில் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நோட் திஸ் கட் ஆஃப். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது அந்த ஒரு 13 days ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகலாம். சரிங்களா? ஸோ போன டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 11 அன்னைக்கு வந்துட்டு முடிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அகாடமிக் அண்ட் வொகேஷனலுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல 22 to 23 வரைக்கும் இருக்குன்னு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 day தான் டைமு. அண்ட் ஆல்சோ அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 3 மணிக்குள்ளே வந்துட்டு சாயங்காலம் 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில்
7.5 சரிங்களா. 7.5ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கானது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சரிங்களா. ஸோ அவங்களுக்கானதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு 24/7/2023 இருக்கு இல்லையா, அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துட்டு அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கவுன்சிலிங் வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வந்திருக்கு சரிங்களா. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ தட் மீன்ஸ் தேர்ட் டே சரிங்களா. ஸோ தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் டே மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து வந்துடுது சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்களுக்கான ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு சரிங்களா. ஸோ இதுவே வந்துட்டு தமிழ்லேயும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஷெடியூல் இதுதான் வந்துட்டு 13 days இருக்கும் சரிங்களா. ஸோ அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஷெடியூல் ஆஸ் பர் திஸ் ஒன் வந்துட்டு சூட்டபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஆல்சோ சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இது சூட்டபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்தது ரேங்க் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மொத்தமாக 3 நாள் வந்துட்டு உங்களுக்கு டைம் சரிங்களா. ஸோ டோட்டலி 13 days. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் டைம். அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 2 நாள் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கு 2 நாள் டோட்டலி 5 days ஆச்சா. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துட்டு ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அசப் அண்ட் அப்வார்ட் இது கொடுக்குறீங்க இல்லையா அவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வரும் சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணும்போது அசப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் சரிங்களா. ஸோ டோட்டலி 6 days ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு காலேஜில் போய் சேரணும் சரிங்களா. ஸோ காலேஜில் சேர்றதுக்கு அண்ட் ஆல்சோ அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு டிஎஃப்சி போகணும் சரிங்களா. ஸோ டிஎஃப்சி போகிறதுக்கான டைமும் அண்டு ஃபர்ஸ்ட் டே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 days டைம் இருக்கும். 2, 3, 4, 5, 6 டோட்டலி 5 days வந்து டைம் இருக்கும். ஸோ 5, 6, 11 சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்பர் கேட்டாங்களே அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும். அது வந்துட்டு 9 சரிங்களா. ஸோ டோட்டலி 13 days ஷெட்யூல் இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 3 days வந்துட்டு அதாவது முதல் நாள் காலையில் 10 மணிலேருந்து 3வது நாள் சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ சாய்ஸ் லாக்கும் கொடுத்துக்கணும். ஸோ வித் ஓடிபியோட நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் கொடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் நடக்குது த்ரூ ஆன்லைன் தான். எல்லாமே ஆன்லைன் தான் சரிங்களா. ஸோ இப்போ ஆஃப்லைன் மீன்ஸ் நான் மென்ஷன் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணோன்னே அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் வந்துட்டு ஒதுக்குவாங்க சரிங்களா. ஸோ ஒரு காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இந்த இதில் வந்துட்டு இப்படி அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் த்ரூ உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவோ அதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த இது பிஃபோர் 10 AM முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா. உங்கள் இதில் TNE-online.org வந்துடும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமேட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுல ஸோ உங்களுக்கு வந்துட்டு முதல் நாள் அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு 10 மணியில இருந்து உங்களுக்கு வந்து அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கும், அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் இருக்கும், டிக்ளைன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வார்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அல்லது எண்ட் ஆஃப் த நான் கவுன்சிலிங்கே வரலை அப்படின்னு சொல்லியும் நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ டோட்டலி வி ஹவ் 5 ஆப்ஷன்ஸ் ரைட். ஸோ அந்த 5 ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் இருக்கும், டிக்ளைன் இருக்கும் சரிங்களா. அடுத்தது டிக்ளைன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடும். ஸோ இல்லை கவுன்சிலிங்க்கு வரல அப்படின்னாலும் வெளியே வந்துடும் சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தது இது சரிங்களா. இது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் நம்ம ப்ரீவியஸ் இயரில் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மீன்ஸ்
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இந்த சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து ப்ரொஃபஷனல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடியது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட். ஸோ அந்த ஒரு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த காலேஜ் வந்திருக்கோ அந்த காலேஜில் போய் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் இந்த 2 நாளில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். சரிங்களா? எகைன் மறுபடியும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு. ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ காலேஜில் சேர்றதுக்கு உங்களுக்கு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ ஜாயின் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ டிஎஃப்சி சென்டர் போய் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போய் பார்த்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டிஎஃப்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக போய் ஆகணும். போகலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அண்ட் ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ். அடுத்தது நீங்கள் டிஎஃப்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு 9ஆம் தேதி இருக்கு இல்லையா? 9ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஹோல் ப்ரொசீஜர். ஸோ சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் தான். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் நமக்கு இந்த டைம் டிஎன்ஏ 2024க்கான ஷெடியூல் வரும். ஸோ ஆஸ் பர் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 13 டேஸோட இது. அண்ட் ஆல்சோ நான் ரவுண்ட் ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.